திரிபுடி சங்கமம் என்ற தலைப்பிலே சிறப்புரையாற்ற உள்ளார் ஞான ரிஷி ஏஎஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. ஐயா அவர்கள் ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களோடு பல வருடங்கள் ஆன்மீக பயணத்தில் உடன் பயணித்தவர். மேலும் 40 வருட ஆன்மீக அனுபவம் நிறைந்தவர்கள். ஐயா அவர்கள் வேத குழுமம் 2016 துவங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். பல்வேறு தவம் மற்றும் உயர்நிலை தவம், ஆழ்நிலை தவம், தத்துவங்கள் ஆகியவற்றை மக்களுக்கு நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் அருள்கிறார்கள். குற்றாலம் மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இடங்களில் தொடர் வகுப்புகள், சிறப்பு யோக பயிற்சிகள் நடத்தி வருகிறார்கள். பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் மூலம் ஆன்லைன் வகுப்புகள், சிந்தனை உரைகள் அளிக்க உள்ளார்கள். ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம், நல்வாழ்த்துக்கள். துரிய தவம் உங்களுக்கு நடத்தி கொடுத்து ஆனந்தமாக அமைதியாக அமர்ந்திருக்கின்ற அன்பு சகோதரர் அருள்நிதி நன்மணி அவர்களை வணங்கியும் வாழ்த்தியும் உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கியும் வாழ்த்தியும் சிந்தனைக்கு செல்லலாம். இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு நிறைய பேருக்கு தெரியாது. கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஷனாகவும் இருக்கும். ஏன்னா அது திரிபுடி அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பேருக்கு காதுக்கு இன்னும் போய் சேரவே இல்லை. ஒன்றும் இல்லை, சொன்னா உங்களுக்கு புரியும். தலைப்பு தான் கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். இப்போ நீண்ட காலமா தவம் என்கிற ஒரு முயற்சியில ஈடுபட்டிருக்கீங்க. அதுவே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுபோல வேதாத்திரிய மகிழ்ச்சி நம்ம கற்றுக் கொடுத்த உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, குறிப்பா தத்துவ பயிற்சி, பயிற்சியிலேயே மிக மிக முக்கியமான நான் எதை சொல்லுவேன்னா தற்சோதனை. தன்னை சோதிக்காம, தன்னை சோதித்து தன்னை பற்றி புரியாதவர்களுக்கு இந்த தவம் முழுமையான வெற்றி தராது. ஏதோ தியானம் சொன்னா சிறிது நேரம் கண்ட மூடி இருக்கணும். தியானம் ஆரம்பிக்கும் போது குரு வாழ்க, குருவே துணை சொல்றோம். குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். பிறகு இதெல்லாம் ஃபார்மாலிட்டியா வச்சுட்டு ஆக்கினை துரியம் சிறிது நேரம் தியானம் பண்றோம். நல்ல உணர்வு கிடைக்குது. தியானத்துல இருக்கிற போது மனசுக்குள்ள ஒரு அமைதியும், இன்னும் ஆழ்ந்து தவம் செய்கிற போது ஒரு ஆனந்தமும் கிடைக்குது உண்டு. ஆனா 24 மணி நேரமும் அதை தக்க வைக்க முடியுதா அப்படின்னு பார்த்தோம் சொன்னா முடியாதுங்கிறது தான் பதில். காரணம் என்னை சேர்த்தா சொல்றேன், நான் ஒன்றும் விதிவிலக்கு இல்லை. காரணம் நமக்கு குடும்பம் இருக்கு, தொழில் இருக்கு, நிறைய கடமைகளை ஆக்கி வச்சிருக்கிறோம், பொறுப்புகளை சுமந்துட்டு இருக்கோம். அப்படின்னு வரும்போது எண்ணங்களின் ஓட்டம் இருந்துகிட்டு தான் இருக்கும். எண்ணுதலும் முக்கியமா இருக்கும். கவனிக்கணும், எண்ணம் எண்ணுதல் இருக்கு. நிறைய பிரச்சனைகள் நமக்கு காத்துட்டு இருக்கு. இப்படி இருக்கிற ஒரு சூழல்ல எப்படி 24 மணி நேரமும் அந்த தவ உணர்வோடு, விழிப்புணர்வோடு பணியாற்றுவது, செயல்புரிவது என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனா நான் என்ன கேட்டுக்கொள்வேன், இதுக்கு ஒரு ஆழமான புரிதலும், குறிப்பா உறவுகள்ல இருக்கக்கூடிய புரிதல், அது இருக்கிற உண்மை தன்மை,
நம்ம அறிவுக்கு சரியா எட்டுமானா ஒரு தெளிவு கிடைக்கும். அதனாலதான் மகிழ்ச்சி வாழ்வியல் தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, தத்துவதனைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. குறிப்பா எதற்காக தத்துவனை செய்யணும் அப்படிங்கிற போது, இன்னைக்கு எல்லாருக்கும் மனசுலயும் சங்கடம் இருக்கு. சங்கடம் இல்லாதவங்க யாருமே இல்லை. கவலை இருக்கு, ஒரு விதமான சோர்வு இருக்கு. எல்லாம் மனதுல சோர்வு, சங்கடம், பலவிதமான வருத்தங்கள். சில டைம்ல உறவை நினைத்து பார்க்கிற போது அழுகை அப்படி வருது. அது கொஞ்சம் வயதாகிற போது குழந்தைகளை பற்றி, பேர குழந்தைகளை பற்றி, அவங்க நடந்துக்கிற முறைகளை பற்றி, அல்லது கணவன் நடந்துக்கிற முறை, மனைவி நடந்துக்கிற முறை, அதாவது உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு பலவீனங்கள் எல்லாம் நினைக்கிற போது மனசுல கொஞ்சம் சங்கடம் இயல்பா வரும். இந்த சங்கடப்படுறது கூட ஒரு விதமான சிறை, துன்பம். அப்ப இதிலிருந்தெல்லாம் விடுபடணும்னு சொன்னா நம்ம சில உண்மைகளை புரிந்து கொண்டு, நன்றாக புரிந்து கொண்டு, தெளிவாக புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளப்படும். உறவுகள் அப்படித்தான் இருக்கும். ஒவ்வொரு உறவுமே ஒரு சில பல காரணத்துக்காக உறவு சேர்ந்து இருக்கு. சுயநலம். இந்த சுயம் நலமா இருக்கணுமானா, இந்த சுயம் நலமா இருக்கணுமானா எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும், குழந்தைகள் வேணும், பாதுகாப்பு, மற்ற காரியங்கள் எல்லாமே என் சுயத்துக்கு தான். எனக்கே ஒரு மனைவி வேணும்னு சொன்னா, நான் மீது அன்பு செலுத்துதுன்னு சொன்னா அது தப்பு, பொறித்தனம். என்னுடைய நலம் பாதுகாக்கப்படுவதற்கு ஒரு வாழ்க்கை துணை, குழந்தைகள், இன்னும் விரிந்து பார்த்தா சமுதாயம், எல்லாமே வேணும். எல்லாமே சுயம் நலமா இருக்கு. அது சில டைம்ல என்ன ஆயிடுது, எல்லை மீறி போயிடுது. வெறுமனே சுயநலத்திற்காகவே வாழ்வது அப்படின்னு ஆயிப்போச்சு இல்லையா? இங்க எப்போ நம்முடைய வாழ்வு சிறப்பா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்னு சொன்னா, ஒரு வசனம் இருக்கு, பைபிள் வசனம். உன்னை நீ நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக. இப்ப கேள்வி, உன்னை நீ நேசிப்பது போல, அதாவது நான் என்னை நேசிப்பது போல, நான் என் மீது அன்பு செலுத்துவது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன கவனிக்கணும். சிம்பிள். இப்ப எனக்கு பசிக்குது சொன்னா நான் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து சாப்பிடுவேன். பாத்ரூம் போனோம்னா ரொம்ப முக்கியத்துவம். அதாவது என்னுடைய துன்பங்களை களைவதற்கும் இன்பங்களை பெருக்கிக் கொள்வதற்கும் என் உணர்வுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து செய்யறேன் பாருங்க. அதான் என் மீது நான் அன்பு செலுத்தும். இந்த உடலுக்கு பசிக்குது, சாப்பாடு கேட்குது. இந்த உடலுக்கு ஒரு துணை வேணும், கேட்குது. ட்ரெஸ் வேணும், எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே செய்யறேன். அப்போ அந்த சுயம் நலமாக இருப்பதற்கு எனக்காக, என் உணர்வுகளை சமன்படுத்துவதற்காக நான் எவ்வளவு காரியங்கள் செய்யறேன். அது என்ன பொருள்? நான் என் மீது அன்பு செலுத்துகிறேன். உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசிப்பாயாகன்னு சொன்னா நான் என்ன புரிந்து கொள்ளணும்? என் மனைவிக்கும், என் குழந்தைகளுக்கும், என்னுடைய சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர், அறியாதோர், எங்கோ இருக்கக்கூடியவங்களுக்கும் அவங்க உணர்வுக்கு நான் மதிப்பு கொடுக்கணும். மதிப்பு கொடுத்து என் உணர்வுக்கு நான் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து மதிப்பு கொடுக்கணும். அது போல பிறருக்கும் அவங்களுக்கு ஒத்தாசையா இருந்து அவங்க உணர்வுகளை சமன் செய்வதற்கு ஒத்தியாசையா இருந்து நான் ஏதாவது செய்யும் போது நான் அன்பு செலுத்துறேன் என்று. ஆனா இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும், நான் சொல்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆனா என்ன ஆகுதுன்னா, கடந்த கால வாழ்க்கையில இதுவரைக்கும் வாழ்ந்ததுல ஈவன் கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, பெற்றோர் குழந்தையா இருந்தாலும் சரி, எத்தனையோ கசப்புகள், வெறுப்புகள், ஒதுக்குதல் அல்லது விலகுதல் உறவுல இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி என்னென்ன நேசிப்பது போல நான் அவங்கள நேசிக்க முடியாது, கஷ்டம். அப்பதான் மகிழ்ச்சி சொன்னாங்க, வேதாத்திரி மகிழ்ச்சி, இந்த அன்புங்கிற வார்த்தை இருக்கே, இட் இஸ் வெரி காம்ப்ளிகேட்டட். யாரும் சரியான அர்த்தம் அன்பு சொல்லவே முடியாதுன்னாரு. பாசத்துக்கு சொல்லலாம், பற்றுக்கு சொல்லிடலாம், அன்புக்கு விளக்கம் கொடுப்பது கிடையாது. ஆமாங்க.
அது ஒரு விதமான உணர்வு, சாதாரண உணர்வு இல்லை, உச்சநிலை உணர்வு, இறை உணர்வுன்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அறிந்தது சிவம், மலர்ந்தது அன்பு. மகிழ்ச்சி சொல்லுவார். எப்போ அன்பு ஒன்னிடம் மலர முடியும், அதாவது ஒன்னை நேசிப்பது போல பிறரையும் நேசிக்க முடியும். ஒன்னையும் இன்னொருத்தனை ஒரு விரோதியனே வச்சுக்குவேன், ஒன்னையும் விரோதியும் ஒரு ரெண்டு தட்டை வச்சா சமமா நிக்கணும். அதான் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய்னு பெரியவங்க பாடி வச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வு எப்ப வர முடியும்? ஒருத்தர் சொல்லி அன்பு செய்ன்னு சொல்லலாம், அன்புன்னு அர்த்தமே தெரியலையே. நம்ம எப்படி அர்த்தம் எடுத்திருக்கோம்? என் வீட்டுக்காச்சும் வச்சுக்கிடுங்களேன், என் கணவர் எனக்கு ரொம்ப அன்பா இருக்காங்க, எதை வச்சு சொல்றீங்க? நான் அந்த தீபாவளிக்கு ஒரே ஒரு சாரி கேட்டேன், அவர் 2 சாரி எடுத்துட்டு வந்தார். அன்பு எவ்வளவு பாருங்க, டபுள். இந்த கொடுக்கல் மாங்கலை வச்சுட்டு நம்ம அன்பை இடம் போடுறோம் இல்லை. அன்புக்கு அவ்வளவு சீக்கிரம் பொருள் சொல்ல முடியாது, அது ஆழமான வார்த்தை. ஆகவே மாதிரி சொன்னாரு, அறிந்தது சிவம். நீ என்று இறைநிலையே உன்னுள் இருக்கிற இறைநிலையே உணர்கிறாயோ அன்னிலிருந்து அன்பு மலரும். உன்னை நேசிப்பது போல நீ பிறரை நேசிக்க முடியும். அப்போ நான் ஒரு முடிவை சொல்லிடுறேன், அப்புறம் நம்ம அது வேண்டிய சிந்தனை செய்யணும். என்றைக்கு ஒரு மனிதன் தான் பார்க்கக்கூடிய பொருளும் தானும் பார்த்தலும் ஒன்று என்று உணர்கிறானோ, இரண்டரை உணர்வு என்பது என்ன தெரியுமா உங்களுக்கு? உணர்பவனும் உணரப்படும் பொருளும் உணர்வும் மூன்று ஒன்று. வாக்கியத்துல சொல்லணும்னு சொன்னா, ஒரு தமிழ்ல ஒரு வாக்கியம் எழுதுறோம். அந்த வாக்கியத்துல எடுவாய் செயல்படும் பொருள் பயனிலை. நீங்க சின்ன வயசுல இலக்கணத்துல படிச்சிருக்கீங்க. மூணு இருக்கணும் இல்லையா? ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒருத்தர் சொல்லி, சரி செல்வி அம்மா மாம்பழம் சாப்பிடுகிறார். செல்வி அம்மாங்கிறவங்க எழுவாய், பெயர் சொல் எழுவாய், சப்ஜெக்ட் அப்படிங்கிற. பழம் சாப்பிடுகிறார், பழங்கிறது ஆப்ஜெக்ட், செயல்படும் பொருள். இவன் அந்த செல்வி அம்மா பழத்தோடு செயல்படுகிறார். சாப்பிடுறது ஒரு செயல்படுகிறார், செயல்படும் பொருள். பயன் என்ன? சுவை, சுவைங்கிற உணர்வு. அப்போ எழுவாய் செயல்படும் பொருள் பயனில்லை. இந்த மூணும் வேற வேற இல்லையா? எழுவாய் அவை பொருள் வேற, உணர்வு சுவை உணர்வு வேற. ஆனா என்று இந்த மூன்றும் ஒன்று. இதுதான் திரிபுடி சங்கமம். திரிபுடினா வேற ஒண்ணு இல்லை, இதுதான் சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட். எழுவாய் செயல்படும் பொருள் பயனில்லை. அனுபவிப்பவன் அனுபவிக்கப்படும் பொருள் அனுபவம். பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் பார்த்தல். கேட்பவன் கேட்கப்படும் சப்தம் கேட்டல் என்கிற உணர்வு. இப்படி மூணா இருக்கு பாருங்க. இந்த மூன்றும் ஒன்றேதான் அப்படின்னு தியானத்துல உணர்வு. தியானிப்பவன், நீங்க தியானம் பண்ணீங்க, நான் பண்றேன், நான் சப்ஜெக்ட் எழுவாய். எதன் மீது தியானம்? உயிர் மீது. செயல்படும் பொருள் உயிர். தியானம் பண்றேன், என்ன கிடைக்கும்? அமைதி. அமைதிக்கு பயனில்லை. ஆனா இதோடு நிக்கிறது இல்லை. இந்த அமைதியின் ஆழத்துல போக 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 அங்கு நான் என்கிற எண்ணம் இருக்காது. நான் உயிரை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் என்கிற வாக்கியமே போயிடும். அங்க என்ன இருக்கும்? வெறும் உணர்வு. உயிர் உணர்வுன்னு சொல்லக்கூடிய எண்ணமும் அங்க இருக்காது. ஒன்லி உணர்வு. இதை பியூர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. சுத்த சைதன்ய உணர்வு. சாதா உணர்வுக்கு இந்த உணர்வுக்கு வித்தியாசம் உண்டு. சாதா உணர்வு சொன்னா நீங்க கண்ணால பல விஷயங்களை பார்த்து உணர்றீங்க. ஒண்ணு பச்சை கடல்ல இருக்கு, ஒண்ணு மஞ்சளா இருக்கு, சிவப்பா இருக்கு, வித்தியாசமான டிசைன்ஸ் இருக்கு, ஷேப் இருக்கு, கலர் இருக்கு, எத்தனை பார்வை. இது பேரு பார்த்தல் என்கிற உணர்வு. காது மூலமா கேட்டல், நுகர்தல்.
சுவைத்தல், தொடு உணர்வு, ஐவகை உணர்வு இருக்கு. இது இந்த ஐவகை உணர்வு என்ன சொல்றோம்? எது உணருதோ உள்ளிருந்து கொண்டு இந்த உடலுக்குள்ள அல்லது மனதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருந்து கொண்டு 5 புலன்கள் வாயிலாக 5 விதமான உணர்வுகளை பெறுதல் ஐவுணர்வு சொல்ற முடியும். அந்த உணரக்கூடிய உள் உணர்வு இருக்கு, அது என்ன ஆகுது? சிதறுது. ஆகவே அதை என்ன சொல்லுவாங்கன்னா ரிஃப்ராக்டட் கான்சியஸ்னஸ். உணர்வு புலன் வழியாக சிதறுது. தியானத்துல இது சிதறாம, ஐவகை உணர்வு வராம, சிதறாமன்னு என்ன அர்த்தம்? ஐவகை உணர்வு இருக்கக்கூடாது. நீங்க தியானிக்கிற போது ஒரு கோயில இருந்து மணி அடிக்கிறாங்க, சப்தம் கேட்கும். எப்போ சப்தம் கேட்கலையோ மணி அடிக்கணும், அல்லது டிவி ஓடணும், காதுல சப்தம் வரக்கூடாது. மூச்சு வாசனை வரக்கூடாது. அப்ப வாசனை உணர்வு வரமா இருக்குன்னா மூக்கு அடைக்கப்படணும். அதை உள்ளுக்கு போன பிராணம் மூச்சு திரும்பி கீழே வரக்கூடாது. மூச்சு ஓட்டம் நின்றோம். அப்புறம் கண்ணை மூடிட்டோம், நாக்குல எதையும் வைக்கல, யாரும் தொட்டு பார்க்கல. இந்த கேட்டல் நுகர்தல் எளிதா பாதிக்கும். அதையும் கடந்து போகணும். அவ உள்ள இருக்கிற உணர்பவன் ஒரு உணர்வு இருக்குல்ல, சப்ஜெக்ட், அது என்ன செய்யுது? எதையும் புறத்தே உணரல, அகத்துல அடங்குது. அப்படி அடங்கும் போது உணர்பவன் உணர்பவனை உணர்கிறான். அப்படி உணரும் போது அங்க இந்த 3 இருக்காது, ஒண்ணுதான் உணர்வு மட்டும். அதாங்க தியானத்தோட உச்சம். அந்த உணர்வு நிகழும் போது ஒரு அதிசயம் ஏற்படும். அந்த உணர்வு இந்த உடலை எல்லை கட்டிய உணர்வு அல்ல. சாதாரண ஐவகை உணர்வு உடலை எல்லை கட்டிய உணர்வு. ஆனா எல்லை இல்லா உணர்வு, ஒரு எட்டர்னல் கான்சியஸ்னஸ். முதல் முறை அந்த தவத்துல முதல்ல மெதுவா உள்ள போறோம் தத்துவங்களை செய்து என்ன எல்லாவற்றையும் புரிந்து இதெல்லாம் இப்படிதான் இருக்குன்னு ஏற்றுக்கொண்டு, ஆகவே கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை, கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, விட்டு தள்ளு, லீவ் இட் அப்படின்னு ஒரு மன சமாதானம் வந்த பிறகுதான் இந்த தவம் சித்திக்கும். நான் சொல்லக்கூடிய அந்த உள் உணர்வு வரணுமானா நீங்க புறத்தே இருந்து விடுபடணும். எப்போ புறத்திருந்து விட முடியும்? எத்தனை பற்று வச்சிருக்கும், உறவுகளை பற்று வச்சிருக்கும். அது அன்பல்ல, பற்று, பாசம். அன்பு வேற, பாசம் வேற. நம்முடைய உறவுகளை வச்சிருக்கிறது பாசம், பற்று. அதை மெதுவா விடும். ஏன்னா பற்றுல உண்மையில் உண்மை இல்லை. அது ஒரு போலித்தனமான சுயநலம். சுயநலத்துக்காகத்தான் பற்று. பற்று ஏன் இருக்குன்னா சுயநலம். இப்போ நான் யாரையும் டிபெண்ட் பண்ணல. ஒரு உதாரணத்துக்கு, ஈவன் மனைவியை கூட டிபெண்ட் பண்ணல. எனக்கு தாய்ச்சல நான் போய் தண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி ஒரு சார்புகிட ஒழியின் எதையும் யாரையும் சார்பு இல்லாம என்னால வாழ முடியும். சார்புகிட ஒழியின் அந்த அளவுக்கு நீங்க தத்துவனை செய்யணும். ஒரு தத்துவனுடைய மேலாண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது முக்கியமான மேலாண்மை கவலை ஒழித்தல். பிரச்சனைகளுக்கு அப்பப்போ தீர்வு கண்டு கவலை இல்லாம இருக்கிறது. பிரச்சனை தேடி வரும். ஒரு பண பிரச்சனை சமாளிச்சிடலாம், உறவு பிரச்சனை சமாளிக்க முடியாது, கஷ்டம். ஆனா இதெல்லாம் நீங்க சிந்திச்சு உறவுல இருக்கிற உண்மை என்ன, எந்த அளவுக்கு நான் என் மனைவிட்ட உண்மையான உறவோட கணவன்கிற முறையில இருக்கிறேன், உண்மையா என் கணவன்கிட்ட நான் எப்படி இருக்கேன் ஒரு அம்மா நினைக்கணும். உண்மையில் உண்மையா இருக்கிறேன். உண்மையா இருக்கிறது போல தெரியும். ஆனா அந்த மனசு இருக்க ஹியூமன் மைண்ட், இட் இஸ் வெரி கன்னிங். கள்ள புலனைந்துன்னு திருமூலர் சொன்னார். அது இந்த 5 புலன் இருக்க, இது திருட்டு புலன், உண்மையான புலன் இல்லையா, சத்தியம் இல்லையா. அது எப்போ காலா மணிவிளக்கா மாறும்னு அவர் சொல்ற. காலா மணிவிளக்குன்னா அன்பின் வழியாக அது வரும். அது எப்போ வருமா? தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் என்று இந்த உயிரை சிவமாக உணர்கிறானோ, அதான் நான் முதல் சொன்னேன், அறிந்து சிவம்.
அது திருமணம் சொல்றாரு. என்று உனக்குள்ள இருக்கிற சிவலிங்கம் சிவ உணர்வு பெறுகிறாயோ அதுக்கு பிறகு கல்ல புலனைந்தும் காலாமணி விளக்கா மாறிடும். அந்த பார்வை அருள் பார்வையா இருக்கும். இடி கூட அவனுக்கு இடியா அடிக்காதவன் இசையா இருக்குமா. விஷம் கூட அவனுக்கு அமிர்தமா இருக்கும். அவன் கண்ணுக்கு எதுவுமே தப்பு இல்லை, எதுவுமே குற்றம் இல்லை. அப்படி ஒரு உணர்வு. அது எப்போ வரும்? தற்சோதனை செய்து தற்சோதனை செய்து நீங்க ஒண்ணு புரிந்து கொள்ளணும். இது இப்படித்தான், நெருப்பு இப்படித்தான் சுடும், அதனுடைய நேச்சர். பெண்கள் இப்படித்தான் ஒரு ஆண் நினைக்கிறோம், மனைவியா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, பெண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்கு. பெண்கள் இப்படித்தான், பெண்கள் நினைக்குவான். ஆண்கள் இப்படித்தான், குழந்தைகள் இப்படித்தான், கிழமை இப்படித்தான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு நேச்சர் இருக்குல்ல, இயற்கை இயல்புன்னு. அந்தந்த வயசுக்கு அந்தந்த குணத்துக்கு எல்லாம் இருக்கு. அது ஏதாவது மாற்ற முடியுமா? முடியாது. நம்ம மாற்ற முயல்றோம், தோற்றுறோம். ஆகவே எல்லாம் இது இப்படித்தான். ஆகவே இப்படித்தான் புரிந்து கொண்ட பிறகு அதை எப்படி கையாளணும் அப்படின்னு உங்களை கேட்டீங்க. இப்ப நெருப்பு சூடுன்னு புரிஞ்சுட்டீங்க, எப்படி கையாளுறீங்க? நேரடியா கொண்டு நெருப்புல கை வைப்போமா? எவ்வளவு ஜாக்கிரதையா நெருப்பை டீல் பண்றோம். அது மாதிரி உறவுகள் அனைத்தும் நெருப்புக்கு சமம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் எரிச்சல் வருது. ஒரு சின்ன விஷயம் அப்படி இப்படி நடந்ததுன்னா முதல்ல எரிச்சல் வரும், அப்புறம் தான் கோபம் வரும். இந்த எரிச்சல் உள்ள நெருப்பு எரியுது அந்த மனசுல. உங்க மனசுல கேட்டு பாருங்க, உங்களுக்கு எரிச்சல் வருதா இல்லையா? அது கொஞ்சம் வேகப்படும் போது கோபம், ஒருத்தரை தாண்டவமே ஆகிடும். அப்ப எல்லாருமே நெருப்பு. ஒரு பெரியவர் இன்னொரு வழிபே மேல சொல்றாரு, இந்த அதர் இஸ் எ டெவில்ங்கிறாரு. சாத்தானம், தி அதர். எனக்கு என் மனைவி அதர், என் பிள்ளைகள் அதர், எல்லாமே அதர். தி அதர் இஸ் எ டெவில் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீயும் டெவில். ஏன்னா நீ உனக்கு அவங்க டெவில்னா அவங்களுக்கு நீ யாரு? டெவில் தானே. சோ நீ என்ன நினைச்சுக்கணும், அந்த அதர் இஸ் டெவில் மட்டும் இல்ல, டெவில். ஆனால் இந்த டெவிலுக்கு உள்ளாக ஒரு டிவைனிட்டி இருக்கு, ஒரு தெய்வீகம் இருக்கு. நீ அந்த தெய்வத்தை உணர்ந்துட்டே வச்சுக்கோ. சொல்றாரு, உன் கண்ணுக்கு மற்றவங்களெல்லாம் டிவைனா தெரியுமா? நவ் தே ஆர் நாட் டெவில்ஸ், டிவைன்ஸ். எப்போ உன்னுடைய டிவைனிட்டியை உணரணும். அறிந்தது சிவம், மறந்தது அந்த. இப்போ அவன் கண்ணுக்கு நோபடி இஸ் டெவில், ஆல் ஆர் டிவைன். இதுக்கு என்ன நிகழணுமா? திரிபுடி சங்கமம். அதாவது பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் பார்த்தல் என்ற நிகழ்வும் ஒன்றே. இது சாமிஜி ப்ரூவ் பண்ணி கொடுக்காரு. காந்த தத்துவத்துல காந்தத்துடைய அடிப்படையே உணர்தல் என்றால் என்ன என்று விளக்கம் கொடுப்பது. எது எதை என்னவாக உணருதுன்னு சொல்றோமா இல்லையா? அங்க உண்மையில இந்த உடம்புல என்ன நிகழ்வு? மகிழ்ச்சி மாதிரி யாரும் சொல்லலைங்க. மகிழ்ச்சி மாதிரி காந்த தத்துவத்தை விளக்கி, பஞ்சத்தன் மாத்திரையை விளக்கி, இந்த உணர்வுகள் எப்படி நிகழுதுங்கிறதையும் விளக்கும் போதுதான் தியரிட்டிக்கலா நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? மூணும் ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். ஆனா அந்த புரிதல் நிக்காது. எப்பவுமே ஒரு சுய அனுபவம் வரும். தீ சுடணுங்கிறது தொட்டு பார்த்ததுனாலதான் தெரியுது. இதுவரைக்கும் தீய தொடாதவனுக்கு தெரியாது. அப்ப அந்த உணர்வு அனுபவத்துக்கு வரணும். அப்ப திரிபுடி என்று சொல்லும் போது பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்த்தல். இதுல ஒரு சின்ன காந்த தத்துவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா நீங்க ஒரு மலையை பார்க்குறீங்க, உயர்ந்த நீண்ட மலை. இப்போ உயரம் 4000 அடி 5000 அடி, அது எத்தனையோ கிலோமீட்டர் போயிட்டு இருக்கு. நீங்க தொலைவில் வந்து அந்த மலையை தொடர பார்க்குறீங்க, எவ்வளவு பெருசு. நான் சொல்றேன் மலையை பார்க்கிறோம் சொல்றேன். இந்த மலையை பார்க்கறதுன்னா இந்த கண்ணு அங்க போய் பார்க்குதா, அதே மலை இங்க வருதுதான். ரெண்டும் இல்லை. கண்ணு அங்க போகிறதுதான் இருக்கு, மலையும் அங்கதான் இருக்கு. ஆனா பார்க்கணும். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மலை என்பது ரேடியேட் பண்ணும். அதாவது
விரிவலையை அனுப்பும். ஏன்னா அது அணுக்களால் ஆனது, அணுக்கள் சுழன்று கொண்டிருக்கு, சுழல் அலை. அதனால விரிவலைன்னு ஒண்ணு வரும், ஸ்ப்ரெட்டிங் வேவ். மழை என்ன பண்ணுது? ஸ்ப்ரெட்டிங் வேவ். அது வந்து அலை அலையா வரும். வந்து கண்ணு கிட்ட வரும்போது, கண்ணு ஒரு ஹோல் இருக்கு, சின்ன துவாரம், அதாவது பின் பாயிண்ட் சொல்றோம், அவ்வளவுதான் இருக்கு. அந்த மாதிரி மலை இங்க வரும்போது ஒரு பின் பாயிண்ட் ஆயிடுமா அந்த அலை. மலையிலிருந்து வரக்கூடிய அலைகள் கண்ணை நெருங்க நெருங்க ஒரு புள்ளியா மாறி. இப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த புள்ளிக்குள்ள அவ்வளவு பெரிய மலையினுடைய ரூபம் அடக்கமா இருக்கு. இதான் ரகசியம். அவ்வளவு பெரிய மலையிலிருந்து வரக்கூடிய அலை கண்ணு கிட்ட வரும்போது ஒரு பாயிண்ட் ஆயிடும். அந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள 5000 அடி உயர மலையும், பல கிலோமீட்டர் நீளமா இருக்கிற மலையும் இந்த ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இருக்கா இவங்க வந்துருச்சு. ஆனா இங்க இயல்பா அந்த உடலுக்குள்ள என்ன நடக்கு? காந்த உற்பத்தி ஆகி உடம்புக்குள்ள நெருப்பு இருக்கு இல்லையா, வெப்பம். அந்த வெப்பத்திலிருந்து வரக்கூடிய காந்த அலையினுடைய தன்மை வெளிச்சம். ஆனா அது அலை, வெளிச்சமா உடனே இருக்காது, அலையாத்தான் வரும். அந்த அலை கண்ணுகிட்ட வந்து உள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கு, இப்போ வந்துகிட்டே இருக்கு. இந்த அலையும் மலையிலிருந்து வந்த அலை இருக்கு பாருங்க, அதுவும் இந்த அலை மோதுறதும் அங்கிருந்து வந்த அலை வந்து பெருசு, பெரிய வடிவம் உடையது. கண்ணுகிட்ட ஒரு பாயிண்டா இருந்தா அதுக்குள்ள பெரிய வடிவம் இருக்கு. இங்க ஜீவகாந்தத்துக்குள்ள இருந்து போனது ஒரு பாயிண்ட். மோதுறது என்ன ஆகும்? பெரிய அலை சின்ன அலையை மோதிரம் என்ன ஆகும்? சின்ன அலை பின்வாங்கும். அந்த மாதிரி இங்கிருந்து போன அலை அப்படியே பின்வாங்கும். என்ன ரீதியில பின்வாங்கும்? அங்கிருந்து வந்த அலையினுடைய வேகம் என்ன, அதுக்குள்ள அடக்கமா இருந்த தோற்றங்கள் என்ன, அந்த அளவுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சி பின்வாங்கி அப்படியே ஓடி போய் கருமையத்துல போய் விழுந்து. கருமையத்துல அசையாத ஒரு மையம் இருக்கு. எப்பவுமே ஒரு அலை எங்க போய் நிக்கும்னா கரை, கடல் அலை, கடல் கரை. அலை எங்க போய் நிக்குது? கரை. கரைன்னா நிலைன்னு அர்த்தம், நிக்குது. இது அலை. ஒரு அலை எங்க போய் நிக்கும்னா நிலையில் போய் நிற்கும். அதே மாதிரி புரிஞ்சுக்கிட்டீங்களா? மலையிலிருந்து, அவ்வளவு பெரிய மலையிலிருந்து வந்த அலை கண்ணு கிட்ட வரும்போது ஒரு புள்ளி, அந்த ஒரு புள்ளிக்குள்ள அந்த மலையினுடைய தோற்றம், உயரம் எல்லாமே இருக்கு. இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்புல இருந்து வந்த காந்த அலை கண்ணுக்கு அப்படி வெளியில போதுக்கு முயலும் போது இது மோதுது. அவ்வளவு வேகத்துல மோதும், அது அப்படியே பின்வாங்கி போகும். இதனுடைய இது என்ன அமைப்புல இருக்கோ அதே ஃப்ரீக்குவன்சி எடுத்து போய் கருமையத்துல போய் விழுந்து. விழும்போது மூளையில ஒரு அதிர்வு இருக்கும். விழுந்தது பாத்தீங்களா, அந்த அதிர்வு தான் உணர்வு. புரிந்துக்கணும், அதிர்வே உணர்வு. வைப்ரேஷன் இஸ் இட்ஸ் செல்ஃப் கான்சியஸ்னஸ். இங்க உணர்வு நிகழும். இப்போ மலையை பார்த்ததாக ஒரு உணர்வு. ஆக்சுவலா மலையை நீங்க பார்க்கல, உங்க உடம்புக்குள்ள இருந்து வந்த உங்களுடைய காந்தம், அதாவது காந்தம் தான் மனசு. அதாவது நானும் மலையும் மோதணும், நான் உடனே மலையாக வடிவம் எடுத்துட்டேன். மலையிலிருந்து வந்த அலையும் நான் சொன்னா மனசு, மனம்னு சொன்னா காந்தம், அதையே காந்த அலையே மனசு. படிச்சிருப்பீங்க, பிரம்மஞான கவியில வரும் இல்லையா? அந்த காந்தம் வந்தது மோதும் போது, அதாவது நான் மலையோடு மோதுகிறேன், போய் மோதுகிறேன், அது வந்து மோதிச்சு, நான் உடனே மலையா மாறிட்டேன். இப்ப நான் மலையை பார்த்தேனா, மலையா மாறினேனா? அப்ப பார்க்கப்படும் பொருளும், பார்ப்போன்னு சொல்லக்கூடிய நானும், பார்த்துல நிகழ்வும் அனைத்தும் ஒன்று. இந்த பொருளை பொருளாக விளக்காம ரமண மகர்ஷி ஒரு பாடல்ல அழகா சொல்றேன். நான் மெதுவா சொல்றேன், நீ உள்வாங்கிக்கோ. கண்ணை குறுக்கி கணுவாக்கி கனவின் உணர்வை ஜெகமாக்கி தன்னை கண்டே தான் மயங்கும் தடுமாற்றம்தான் ஜெகமாயம். ஜெகமாயம், மாயம்னா என்ன? இல்லூஷன், மயக்கம். ஜெகமே, இந்த உலகமே மயக்கத்துல போயிடுச்சுன்னார். எப்ப பாருங்க, திரும்பி சொல்றேன். தன்னை குறுக்கி தனுவாக்கி அப்படின்னா, இந்த தன்னை என்று சொல்லி என்ன குறிக்குதுன்னா பரம்பொருள். நான் யாருன்னா உண்மையிலேயே இறைவன். நான் ராதாகிருஷ்ணன் கிடையாது.
நான் பரம்பொருள் தெய்வம். அப்பேற்பட்டனா அறியாமைனால என்னை குறுக்கி தனுனா உடல், இந்த உடல் தான் நான் நினைக்கிறேன். தனுவாக்கி தனுவின் உணர்வை ஜெகமாக்கி, இந்த 5 புலன்களை கொண்டு என்னென்ன உணர்வு பெறுறேனோ, பார்த்தல் கேட்டல், அப்படி ஒரு உலகத்தை நான் உருவாக்குறேன். ஏன் பிரபஞ்சத்தையே உருவாக்குறேன். தன்னை குறுக்கி தனுவாக்கி அணுவின் உணர்வை ஜெகமாக்கி அகிட்டு தன்னை கண்டே தான் மயங்கும். நான் அந்த மலையை கண்டு மயங்குறேன். ஆனா அவர் சொல்றாரு, தன்னை கண்டே தான் உன்னை கண்டுதான் ஏன் மயங்குறேங்கிறது. தடுமாற்றம், ஜெகமாயம். இப்ப இந்த மாயால தான் உலகம் போயிட்டு இருக்கு. இப்ப நாமெல்லாம் யாரு? யோகம் பயிலும். இந்த மகிழ்ச்சியுடைய காந்த தத்துவமோ, ரமண மகிழ்ச்சியுடைய இந்த உள்ளது 40 பாடலும் ரெண்டுக்கும் ஒரே பொருள். அப்ப இதனுடைய காந்த தத்துவ விளக்கம் அது விஞ்ஞான ரீதியானது, ஆனா எளிமையானது. கொஞ்சம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா புரிஞ்சுக்கிடலாம். அப்ப இன்னையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நாம பார்ப்பது, கேட்பது, சுவைப்பது, நுகர்வது, தொட்டு பார்ப்பது எல்லாமே என்னத்தான், எல்லாமே என்னத்தான். அல்லது நான் தான் அந்த ஐவுணர்வாக மாறிட்டு இருக்கிறேன். இந்த ஒரு அடிப்படை ரகசியத்தை முதல்ல புரிந்து கொள்வதற்கு நம்ம இவரு நன்மணி ஐயா கூட சொல்லி காந்த தத்துவத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்காரு. பெருசா ரொம்ப பொறுமையா உட்கார்ந்து எழுதுறது. அதுக்குள்ள இதெல்லாம் அவர் குறிப்பு கொடுப்பார். உணர்வுங்கிறது என்ன? உணர்தல் இயக்கமாகி ஒரு குரல்ல ஒரு பாடல்ல மாதிரி சொல்றாரு. என்ன பாடலுங்க அது? நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அதுல ஆதியனும் பரம்பொருள் மெய். எது உண்மை? ஆதியனும் பரம்பொருள் மெய். எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய். என்ன சொல்றாரு? இந்த ஆதியனும் பரம்பொருள் இருக்கே சுத்தவில்லை, அது எழுச்சி பெற்று அணுவாகி அது அப்படியே பிரபஞ்சமாகி பிறகு சொல்றார், மற்றும் பிரபஞ்சத்தோட நிக்கல, மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி. பிறப்பு இறப்பு யாருக்கு? ஜீவனுக்கு. பிறந்து மறைவு அந்த ஜீவன்களிடம் ஆதியனும் பரம்பொருள் தெய்வம் உணர்தல் என்ற இயக்கமாகி, ஐவகை உணர்வு இயக்கமாகி. நம்மள மாதிரி யோகம் பயிலக்கூடியவங்க நீதி நெறி உணர்மாந்தராகி. இது எப்படி நடக்குங்கிற அதனுடைய அடிப்படை நீதி என்ன? அந்த லா ஆஃப் நேச்சர் என்ன? அந்த மாதிரி இயல்போக்குன்னு சொல்றாரு. இருக்கட்டும். அந்த நீதி நெறி, இறை நீதியும் அறநெறியும் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து. எது வாழுது? நம்ம உயிர் வாழுதுங்கிறோம், உண்மைதான். எப்படி வாழுது? கண்டு கேட்டு ரசித்து சுவைத்து வியந்து ஆழ்ந்து சிந்தித்து புரிந்து வாழுது. அது ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு நிலைக்கு ஒப்ப வாழும் நிலை உணர்ந்து. அப்போ உயிர் வாழுதுன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலேயே உயிருக்கு உட்பொருளாக இருக்கக்கூடிய உணர்வு, இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ், அதுதான் வாழுது. அது அழிவே இல்லை. உணர்வுக்கு அழிவு இல்லை. இம்மார்டல் கான்சியஸ்னஸ். அப்போ இந்த மாதிரி ரகசியமான ஏற்பாடு இந்த உடம்புல இருக்காது. அவ்வளவு சீக்கிரமா இந்த ஒரு மணி நேரத்துல சொல்லி விளக்கக்கூடியது இல்லை. அதுக்கு நிறைய விளக்கங்கள்லாம் கொடுக்கணும். ஸோ அல்டிமேட் என்னன்னா, உண்மையில் நீங்கள் எதையெல்லாம் 5 புலன்கள் மூலம் உணர்வீர்களோ அது உன்னிலிருந்து வேறானதல்ல. அது உன்னுடைய சொரூபமே. நீயே, நீதான் உன்னை கண்டு மயங்குகிறாய். அடவிக்கு போறோம், ஒரு சாரியை பார்த்து ஒரு அம்மா மயங்குறா. கலர் ரொம்ப நல்லா இருக்கு, பார்டர் மேட்சிங் ரொம்ப நல்லா இருக்கு, இதை வாங்கினா பரவாயில்ல, ஒரு மயக்கம். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்கறான், மயங்குறான் இல்லையா? மயக்கம் எல்லாருக்கும் இருக்கு.
ஆனா ரமணர் என்ன சொல்றார்? உன்னை கண்டே நீ மயங்குகிறாய், தன்னை கண்டே தான் மயங்கும், தடுமாற்றம் தான் ஜெகமாயம். இப்ப நாமெல்லாம் தடுமாறிட்டு இருக்கோம். இப்ப இந்த தடுமாற்றம் போகணுமானா முதல்ல இந்த விளக்கத்தை புரிய ஆரம்பிக்கணும். அவர் நன்மையா அந்த புத்தகம் எழுதிட்டு இருக்காரு, நன்மையா விளக்குவார். இது தியரிட்டிக்கலா புரிஞ்சுக்கிட்டு இப்போ உங்களுக்கு ஒரு வைராக்கியம் வேணும். ஓஹோ, அவ்வளவு பெரிய பிரபஞ்சம் பார்க்கிறேனே, அது என்னிலிருந்து வேறானது அல்லவா, நானேவா? கிருஷ்ண வாயத்திலிருந்து காட்டுறான்ல, மண்ணள்ளி போட்டதும் அம்மா வாயை பழக்க வைக்கிறான், ஆன்னு காட்டுறான். உங்களுக்கு என்ன தெரியுது? பிரபஞ்சம். பிரபஞ்சம் உன்னிலிருந்து தோன்றுகிறது, வேதம் சொல்லுது. அதனுடைய வியாக்கியானத்தை கொடுக்குறான் மகிழ்ச்சி. அது எப்படி என்னிலிருந்து பிரபஞ்சம் தோன்ற முடியும்? நான் பிறந்து 75 76 வயசு ஆச்சு. இந்த பிரபஞ்சம் எத்தனை கோடி வருஷமா இருக்கு, அது எப்படி என்னிலிருந்து தோன்ற முடியும்? ஆனா அதான் உண்மை. இப்போ நிறைய உண்மை ரகசியமா இந்த உடம்புக்குள்ள, இந்த உயிர் இயக்கத்துல, மன எழுச்சியில இருக்கு. அப்ப இதெல்லாம் படிப்படியா நீங்க கத்துக்கிட்டு ஒரு பக்கா யோகியா, ஒரு சரியான யோகியா வரணும். அது என்ன சரியான யோகியனா? இது ஒண்ணுதான் குறிக்கோள். நான் என்னை பிரபஞ்சமாக, விஸ்வரூபமாக உணர்ந்து பார்க்கணுங்கிற வைராக்கியம் வேணும். அப்ப அந்த வைராக்கியம் மேலோங்கும் போது, இங்க வீட்டுல அவன் அப்படி சொன்னான், இவன் இப்படி சொன்னான், 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனான், 5 வருஷம் ஆச்சு ஏமாத்திட்டான். நோ கம்ப்ளைண்ட்ஸ், டோன்ட் கேர். நான் வந்தது இதுக்கு, என்னுடைய பேரியக்க மண்டலத்தை, எனது உடலாகவும் உயிராகவும் இறுதியில் அதுக்கெல்லாம் நான் சாட்சியாகவும் இருக்கிறேங்கிற ஒரு மேலாண்மை நிலைக்கு போகணுமே. அதுக்குதானே இந்த ஆன்மா பிறந்திருக்கு. வந்த இடத்துல தடுமாறிட்டோம். இப்ப விஷயம் புரியும் போது தடுமாறு. தேவைக்கு சாப்பிடுறேன், கட்டாயம் எனக்கு பாயசத்தோட எனக்கு சாப்பாடுன்னு இல்லை, நோ கண்டிஷன். ஏன்? இவனுக்கு வைராக்கியம் வந்துருச்சு. சோ இந்த உலகம் அவனுக்கு ஒரு பொருட்டா இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு புரிஞ்சு போச்சு, இட் இஸ் மாயா. என் மனைவி எனக்கு மாயா, என் குழந்தைகள் மாயா, ஏன் இந்த நான்கிற எழுச்சி இருக்க மாயா. திஸ் ஐ இஸ் மாயா. ஆனா த செல்ஃப் இஸ் ட்ரூ. செல்ஃப் தான் ட்ரூத். ஐ, நான் என்கிறது எழுச்சி, மாயா. அப்ப நானே மாயானா என் உடைமைகள் மாயா. இந்த மாயால இருந்து உண்மையை புரிந்து கொண்டால், அதான் வள்ளுவர் சொல்றாரு, பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருள். மருள மயக்கம், மாயா. மாயாக்கு ஒரு டெபினிஷன் கொடுக்கிறார் வள்ளுவர். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும். ஒரு மாம்பழம் சாப்பிடுறோம், மாம்பழம் ஒரு பொருள், அதுல வர சுவை ஒரு தன்மை. அதாவது என்ன சொல்ற, பொருள் அல்லவற்றை, மாம்பழம் இல்லை சுவையும் இல்லைங்கிற, ஆனா உணரும், அதான் மயக்கம். ஏன்னா நீ ஒன்ன உணர்ந்துட்டு நீ மாம்பழத்தை உணர்ந்தேன்னு சொல்ற மயக்கம். அந்த மயக்கத்தினால வந்ததுதான் இந்த குணக்கேடுகள். பொருள் அல்லவற்றை பொருள் என்று உணரும் மருளானால் மானா பிறப்பு. மானா பிறப்பு குணக்கேடுகள். ஏன் இந்த குணக்கேடுகள்லாம் வருது? இந்த மயக்கம். இப்ப அந்த மயக்கத்திலிருந்து விடுபட்டு அறிவுங்கிற பேரொழிக்கு நாம் வரணும். அதான் ஞானம், என்லைட்மென்ட். அதுக்கு அற்புதமா எளிமையா இந்த காலகட்டத்துல வேதாத்திரி மகிழ்ச்சி தான் அதை கொடுத்திருக்காங்க. சிலர் அப்படி இப்படி பேசிட்டு இருக்காங்க. இல்ல, நீங்க நல்ல பல மகான்கள். மகிழ்ச்சிக்கு என்ன ஒரு கிஃப்ட் அப்படின்னா சயின்ஸ். இன்றைய விஞ்ஞானம் அவரு கை கொடுத்தது. அதை வச்சுட்டு அழகா விளக்குறாரு. நீங்க எல்லாம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்வேன், எப்படியோ சிரமப்பட்டு எல்லாம் பயிற்சிலாம் பண்றீங்க, இயற்கை தத்துவ விளக்க பயிற்சி எங்க பேராசிரியர் நடத்தாலும் போக. மகிழ்ச்சி பேசுறதெல்லாம் இருக்கு, யூடியூப்ல இருக்கு, கேளுங்க. நன்மணி ஐயா நல்ல பேராசிரியர், சிந்தனையாளர், சின்ன குழந்தைக்கு புரியும்படி சொல்லக்கூடியவர். அவரை வச்சு நீங்க ஒரு நேரடி வகுப்பு நடத்தி கரெக்டா ஒரு முறை உட்கார்ந்தா போறாது. ஏன்னா எடுத்த உடனே புரியுது கஷ்டம். இயற்கை தத்துவ வழக்கு ஆதி முதல் அந்த வரைக்கும் அலசி ஆயணும். நீங்க பல முறை அந்த சிட்டிங்ல உட்காரணும், கேட்கணும், உங்க அறிவை கொண்டு சிந்திக்கணும்,
புரிந்து கொள்ளணும். ஒரு நாள் மை காடுன்னு சொல்லுவான். டேங்கப்பா, இந்த உடல்ல உணவு ரகசியம் இருக்கா அப்படின்னு வரும்போது ஒரு நாள் வரும். அன்னைக்கு உங்க தவத்துல நீங்க முழு பிரபஞ்சத்தையும் உங்களுடைய உடலாகவும், அங்க ஏங்கி கொண்டிருக்கிற வான்காந்தத்தை உங்களுடைய உயிர் சக்தியாகவும் உணரக்கூடியவராக நீங்கள் அமைவீர்கள். அன்றுதான் பிரபஞ்சத்தை உள்ள நீங்க பார்ப்பீங்க. மகிழ்ச்சி ஒரு பாடத்தை சொல்றாருல, நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டங்கள் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். அப்படி தவத்துல பிரபஞ்சம் எவ்வளவு பெருசுங்க. அது தன்னகத்தே காட்டுறாருன்னா he is greater than the greatest universe. அப்படி யாரெல்லாம் தன்னகத்தை பிரபஞ்சத்தை பாக்குறாங்களோ அவங்க கிரேட்டர் தேன் திஸ் கிரேட்டஸ்ட் யூனிவர்ஸ், மிகப்பெரிய பிரபஞ்சத்தை விட பெரியவங்களா மாறுறாங்க. பெருமாள் பார்க்கறது மட்டும் இல்லை, அந்த பிரபஞ்ச இயக்கம் அவளை எந்த விதத்திலையும் பாதிக்காம இருக்கும். அதுதான் அன்டிஸ்டர்ப்டு சோல் என்று சொல்றோம். அந்த ஆன்மாக்கள் இருக்கே எந்த இயக்க மாறுபாடுனாலும் பாதிப்படைய மாட்டாங்க. அந்த அளவுக்கு நாம உயர முடியும், மேன்மையும் அடைய முடியும். என்ன வேணும்? இந்த இதை நான் புரிந்து கொள்ளணும், கற்றுக்கொள்ளணும், உணர்ந்து கொள்ளணுங்கிற வைராக்கியம் வரணும். ஆனா நிறைய பேர் அந்த வைராக்கியம் வர மாட்டேங்க. எனக்கு கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் வேதாத்திரி மெசேஜ் வந்துச்சு. 42 வருஷம் ஆச்சு. எத்தனை ஆயிரம் பேரை பார்த்துருக்கோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் வைராக்கியம் வருது. காரணமும் இந்த மயக்கம்னு சொன்ன பாருங்க, போதை தானே. போதையா கிடக்கிறவன் அவள் சீக்கிரம் வழியில வர முடியாது. அவன் போதை தெரியறதுக்கு முன்னாடி பலபடி போதையை உண்டு பண்ணிக்க கூட ஒரு பெருக்கு அடிச்சுவான். ஏன்னா அந்த போதையில் அப்படி இருக்கான். போதை தெளிஞ்சு வரட்டும் சொல்லலாம் நினைச்சா பக்கத்துல ஒரு பாட்டில் இருக்கு, போதை அப்படியே தெளிஞ்சு வருது, சுகமா இருக்கா, கூட ஒரு பெருக்கு அடிச்சாரு. ஆமா, இந்த ட்ரக் அடிக்ஷன் எல்லாம் பாருங்க. அந்த மாதிரி இந்த உலகம் ஒரு போதை. பணம் இருக்கே பெரிய போதை. இருக்கு பணம் படுத்து பாடுன்னு மகிழ்ச்சி எழுதி வச்சிருக்க. பணம்னு சொன்னா பிணமும் வாயப்படணும்னா அந்த பணத்துக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. இப்ப நம்மளும் பிணம். பணம் எவ்வளவு வேணும்னு முதல் கண்டுபிடிக்க. நம்முடைய தேவை எவ்வளவு, மிக குறைந்தபட்ச தேவை. ஆனா தேவையில்லாம் தேவை தேவைன்னு அலையிறோம் பார்த்தீங்களா? அதுல இருந்து விடுபடணும்னு சொன்னா லேஸ்பட்ட காரியமா? சொல்லுங்கம்மா. நகை வேணுமா? வேண்டான்னு யார் சொல்ல முடியும்? நிறைய பணம் வேண்டான்னு யார் சொல்ல முடியும்? மயக்கம். இந்த மனசு மணக்கிறாயே மயக்கம்தான். மைண்ட் இஸ் நத்திங் பட் மித். மைண்ட் இஸ் மித். மனம் ஒரு பெரிய மாயா பெட்டியது. அது எப்படி உடைக்க போறீங்க? ஐ டோன்ட் நோ ஹவு இட் இஸ் பாசிபிள். உடைக்க நான் சிறு 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 உடைச்சிட்டேன். ஆமாங்க, நான் பெருமையை சொல்லுவேன். சில நேரத்துல அந்த உடைந்த மனம் இருக்கே சிலரோட ஒட்டும், மீண்டும் மனம் உருவாகுது வழி பார்க்கும். வேதாள முருங்க மரம் யாருன்னு சொல்லுவாங்க, பார்க்கும். அப்புறம் போய் உட்கார்ந்து ஒரு தற்சோதனை 2 நிமிஷம், டக்குன்னு உடைச்சோம், மீண்டும் உடைச்சோம். அத ரமண மகர்ஷி சொல்றாரு, டு கில் த மைண்ட்ங்கிற, ஒரு மனதை கொன்று விடு, நசிப்பித்து விடு. மனோ நாசம்னு சொல்வார். எந்த மனம்? இந்த எண்ணங்கள், மயக்கத்தோட கூடிய எண்ணங்கள் இருக்கே, அந்த மாதிரி எண்ணங்களின் தொகுப்பு மாயா, அதை கொன்று விடு. பிறகு மனதை பாரு, அது வெறும் சுத்த உணர்வு. இந்த மனதுக்கு 2 அம்சம் இருக்கு, டிவைன் அண்ட் டேவில். மனதுடைய ஒரு பக்கம் தெய்வம், மறுபக்கம் சாத்தான். the other end of your mind is God the Almighty. ஒரு மனதுடைய மறுமுனை தெய்வம்னார். அப்ப இந்த முனை சாத்தான். இறைவனுக்கு ஆப்போசிட் என்ன? சாத்தான் தானே. இப்ப நம்மளாம் யாரு? ஆனா உண்மையில நம்ம சாத்தா இல்லை, மயக்கம். இறைவனே மயங்குறான். இறைவனே இந்த உடல் எடுத்திருக்கிறான். அவன் வந்த பாதையில ஏதோ பதிவெடுத்துட்டு வந்தானோ, இவன் ராதாகிருஷ்ணனா பிறந்தப்ப அந்த பதிவு இருக்கா? அந்த இறைவன் அந்த பதிவுனால மயங்கி கிடக்குறான்.
இப்ப எனக்கு ஒரு குரு வந்தாரு, ராதாகிருஷ்ணா நீ இறைவனாக்கும், நீ சாத்தா இல்ல, உள்ள பாரு, ஊழையும் உட்பக்க காண்பர், உழைவின்றி தாளாது மயர்பவர்னு வள்ளுவர் சொல்றாரு. ஊழுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஊழி காலம் இறைவன், ஊழ் வினை செயல், பழைய பதிவு. இந்த பழைய பதிவு கீழே பார்த்தீங்கன்னா இறைவன் இருக்காங்க. அப்ப நாம தவம் எந்த அளவுக்கு வந்தால் கடவுள் 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 வினைத்தொகை போயிட்டே இரு, கடைசியில் போய் சேருவேன் கடவுள். நோ, அது வரைக்கும் அது வினைச்சொல். இப்ப பெயர் சொல் கடவுள், நான் தெய்வம். இதுதான் திருமுடி. அங்கே அந்த உணர்வுல நான் என்றோ உலகம் என்றோ உணர்வோ கிடையாது. எல்லாம் சங்கமித்து காணாம போய் அந்த சுத்த உணர்வு. சுத்த உணர்வுனா அன்கண்டாமினேட்டட் கான்சியஸ்னஸ். எந்த ஒன்றினாலும் பதிவில்லாத, பாதிப்பில்லாத சுத்த, சுத்த வெளின்னு சொல்றோம்ல, சுத்த சைதன்ய உணர்வு. அது ஒரு நிலை, பரவச நிலை. ஆனா நான் திருப்பி சொல்வேன், அவ்வளவு எளிதல்ல. மாயையிலிருந்து விடுபடுவது, போதையிலிருந்து விடுபடுவது எளிதல்ல. அதுக்கு கடும் சித்தம் வேணும், வைராக்கியம் வேணும். இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க, இருக்கா? கொஞ்சம் உங்களுக்கு நைட்ல போய் சாப்பிட்டுட்டு உங்க படுக்கையில தனியா உட்கார்ந்து இந்த மனுஷன் என்னதாம சொல்றாரு, நான் எதை விட முடியும்? எதையும் விட வேண்டாம். மனசுக்குள்ள இதெல்லாம் எனது இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்க கணவர் இல்லை, வழிபோக்கேன். உங்களுக்கு 25 வயசு இருக்கும், ஒருத்தன் வந்தா வழியில பிடிச்சி வச்சுக்கிட்டீங்க, வழிபோக்கேன். நீங்களும் அப்படிதான் ஒரு வழிபோக்கி தான். இதுல யார் போறாங்களோ அவன் வழிக்கு அவன் போயிடுவான். இதெல்லாம் சக பயணிகள் மாதிரி, கோ பேசஞ்சர்ஸ் சொல்றோம்ல ட்ரெயின்ல. அவன் ஸ்டேஷன் வந்தா இறங்குறான், மனுஷனா சொல்லுவாங்க. யாருக்கு ஸ்டேஷன் முந்தது தெரியாது, இறங்கிடுவாங்க. கரெக்ட். அப்ப புரிஞ்சுக்கிடணும், இந்த சுயத்த நலத்துக்காக எனக்கு ஒரு மனைவி தேவைப்பட்டாங்க. அந்த வயசுல அவளோட வாழ்ந்த 2 குழந்தை வந்து போச்சு. அவங்களும் வாழ்க்கை தேவை, அவங்களும் குழந்தைய பெற்றுக்கிட்டாங்க. இப்ப குடும்பம் பெருசாயிடுச்சு. சம்பந்தி, அவங்க இவங்க. உங்க உறவுல கொஞ்சம் வயசானவங்களுக்கு தெரியும், சின்ன பசங்களுக்கு தெரியாது. ஒரு 60-70 வயசு ஆனவங்களுக்கு இந்த உறவுல இருக்கிற உண்மை என்ன, சகலமா சொல்றேன். உறவுல உண்மை இல்லை. ஏதோ அவங்க சுயநலத்துக்கு, என் சுயநலத்துக்கு நான் ஒருத்தி, அவங்க சுயநலத்துக்கு நான் ஒருத்தன். ஆனா அந்த சுயத்தினுடைய நலத்தை நீங்க எப்போ உணர முடியும்? சுயத்தை உணரும் போது. சுயம் சுகம், செல்ஃப் இஸ் ஜாய். நம்முடைய சுயம் இருக்க ரியாலிட்டி அது ஆனந்தம். அதனாலதான் இவர் ஆனந்த யோகம்னு பேர் வச்சிருக்காரு. அந்த யோகம் உங்களுக்கு இருக்கணும். அதை உணர்ந்த பிறகு அதுக்கப்புறம் இந்த சுயநலம் கிடையாது, பிறர் நலம் கருதி. இந்த சுயம் எப்போதும் நலமாகத்தான் இருக்கு. அதை நலப்படுத்துவது வெளியிருந்து ஒன்றும் தேவையில்லை. சுயம் எப்பவுமே மகிழ்ச்சியா தான் இருக்கு. அதை மகிழ்ச்சி அடைய வைப்பதற்கு வெளியிலிருந்து எதுவும் தேவையில்லைங்கிற புரிதல் வந்து போகுமா, அதுக்கு பிறகு அவன் வாழ்வான். பிறநலம் கருதி தொண்டாற்றி இன்பம் காண்பான். அவன் தான் வேதத்தின் சீடனாக இருக்க முடியும், இருக்கணும். பிறநலம் என்ன? எல்லாத்துலயும் ஒரு சுயம் இருக்கு, அது அறியாமைனால மயக்கத்துல இருக்காங்க. சோ அந்த மயக்கத்தை தெளிவடை வைப்பதுதான் பெரிய தொண்டு. இன்னொரு குறள் இருக்கு, தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்னு ஒரு குறள் இருக்கு. அதாவது தேர்ச்சி இல்லாதவனை அவன் தெளிவா இருக்கான்னு நினைக்கிறதும், தெளிவா இருக்கிறவனை தேர்ச்சி இல்லாதவன் நினைக்கிறதும் உனக்கு துன்பத்தான். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும்.
இடுமைனா துன்பம். தீரா துன்பம் யாருக்கு? வேதத்தின் முயற்சி இருக்காரு. அவரு வந்து தெளிந்தான், தெளிந்தவன் அறிவில். அவன் மேல சந்தேகம் கொள்ளக்கூடாது. சில வழிபோக்கர்கள் இருக்கா, நான் தான் சாமியாருமா. அவன் வந்து தெளிந்தவன் அல்ல. அவன் மீது நம்பிக்கை வைக்கிறது. தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுருவும் தீரா இடுமை தரும். ஏன் அதை அழைச்சு சொல்றேன்னா, உலகத்தில் நிறைய சாமியார்கள் இருக்காங்க. சாமியார்கிற போர்வையில் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். என்னுடைய நீண்ட கால அனுபவத்துல பல சாமியார்களை பார்த்திருக்கேன். புத்தக வடிவிலையும் பார்த்திருக்கேன், பேச்சு வடிவத்திலும் பார்த்திருக்கேன், அவங்களுடைய நடைமுறை வடிவத்திலும் பார்த்திருக்கிறேன். ஆனா வேதாத்திரி மகர்ஷி அத ஒரு அன்கம்பேரபிள் குரு. அவர் அந்த பாரம்பரியத்துல, சித்தர் பாரம்பரியத்துல வந்து தாய்மானவர், வள்ளலார், அந்த வழி வந்து அப்படி அதனுடைய நீட்சின்னு சொல்றேன். வேதாத்திரி மகர்ஷிங்கிறது ஒரு தனி நபர் இல்லை. இந்த உண்மையான மகான்னு சொல்லுவாங்க இல்லையா, ரமண மகர்ஷி, வள்ளலார், தாய்மானவ சுவாமிகள், இப்படியே போனீங்கன்னா போயிட்டே இருக்கலாம். திருவள்ளூரையும் தாண்டி போகலாம். அந்த மரபு வழி வந்தவங்க ஒரு ஆத்தென்டிக் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். ரமண மகர்ஷி ஒரு ஆத்தென்டிக், கிடைக்கிறது கஷ்டம். இப்ப நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு வேதாத்திரி மகர்ஷி. அது ஏதோ உடலாக நீங்க அவரை பார்க்காதீங்க. உடல் மாஞ்சு போச்சு. அவருடைய தத்துவங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. வேதாத்திரியம் அது நீங்க முழுமையா கரைச்சு குடிக்கணும். அப்புறம் அதே உணர்வுக்கு வரணும். அப்போ வைராக்கி. அப்ப சில விஷயங்களை நீங்க திறந்தாதான் முடியும். ஒரு மைண்ட் அளவுலையாவது, மன அளவுலையாவது துறவு வேணும். டிட்டாச்சு மைண்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க பண்ணணும். சரி வாங்க, நாங்களும் கோயம்புத்தூர்ல ஒரு கிராமம் இன்னும் உருவாக்கிட்டு இருக்கோம். நண்பனையும் அங்க வர போறாரு. அங்க இன்டென்சிவ் கோர்ஸ் பற்றை வகுப்பு நடத்தும். ஒரு 3 மாசம், ஒவ்வொரு மாசம் 3 நாள். கொஞ்சம் தான் அப்போ கத்துக்க முடியும். திருப்பி 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 வரணும். மாசம் 3 நாள் ஒதுக்கிறோம். வந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து கொஞ்சம் சப்ஜெக்ட், கொஞ்சம் உறவாடி. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, அது வனப்பிரஸ்தம். வேதாத்திரி மகர்ஷி ஆன்மீக கிராமம் உருவாக்கிட்டு இருக்கோமே, அது வனப்பிரஸ்தம். உங்கள குடும்ப கடமைகள் முடிச்சவங்க, நல்ல ஆர்வம் உள்ளவங்க, அது குடும்ப கடமை தானா முடிஞ்சு போகிற நம்பிக்கை உள்ளவங்க அடிக்கடி வாங்க. அவன் நண்பனை ஏவ கூப்பிட்டுருக்கேன், எல்லாரும் வாங்க. அது நம்ம இடம். அது யாருக்கும் இடம் இல்லை, ஏன் இடம்லாம் இல்லை, நம்ம இடம். அங்க வந்து வேதாத்திரியத்தை அப்படி படிச்சு முடிச்சு இந்த உலகத்துக்கு நல்ல விளக்கம் நாம கொடுக்கணும் சொல்லி நிறைவு செய்வேன். வாழ்க வளம், வாழ்க வளம். இதுதான் அத்வைதம். திரிபுடி சங்கமம் தான் அத்வைத தத்துவம், அத்வைத வேதாந்தம். வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இந்த ஒரு தலைப்பிலே அனைவருக்கும் புரிகிற மாதிரி சிறந்த ஒரு விளக்கம் அளித்த திரு AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை அனைவரும் தவநிலையிலிருந்து ஐயாவை வாற்றுவோம். திரு AS ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. மிக சிறப்பாக இருந்தது இன்றைய தலைப்பில் ஐயா கூறியது. கேள்வி பதில் செக்ஷன் வச்சுக்கலாங்களா ஐயா? கேட்கறாங்க, கேட்கட்டும். ஐயாவிடம் இந்த தலைப்பிலே கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அனார்கலியம்மா, நீங்க பேசலாமா? தியானமே யோகம், யோகமே ஞானம், தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. மிகச்சிறந்த தெளிவான விளக்கம். ஐயா, எங்களுக்கு இந்த மாதிரி நம்முடைய மகரிஷி அவர்களோடு உயிர்கலப்பு பெற்ற ஆசிரியர்கள், மூத்த பேராசிரியர்கள் நன்மணி ஐயா அவர்களும் நீங்களும்
அப்புறம் நம்ம பழனி சோமசுந்தரம் ஐயா அவர்களும் இப்ப எங்களுக்கு அந்த ஒரு செதுக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் அந்த ஒரு சிற்பத்தை செதுக்குவதற்கு எங்களுக்கு மிக பயனுள்ள ஒரு தினம் தினம் இந்த உரையை கேட்க கேட்க எங்களுக்குள் ஒரு தற்சோதனை நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. எந்த நேரமும் என்பதை உணர்கிறோம். ஐயா அவங்க இன்னைக்கு சொன்ன அந்த உயர்ந்த மலையை பார்க்கிறோம். அந்த மலை கண் வழியாக அந்த காந்த தத்துவத்தை அவங்க கொண்டு வந்தாங்க ஐயா. உண்மையிலேயே அந்த காட்சி எனக்கு கடந்த வாரம் நடந்தது. அது எப்படின்னு என்னால உணர முடியாத போது இப்ப ஐயா சொன்ன விளக்கத்தையும் அதையும் வச்சு நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த நம்ம உள்ள இருக்கக்கூடிய ஜீவகாந்த வெப்பமும் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய அலையும் இணைந்து ஒரு புள்ளியாக குறுகி பின்னால் ஒடுங்கி அது வருதுன்னு சொல்லும்போது உண்மையிலே எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது. நிச்சயமாக இதை நீங்கள் ஒவ்வொரு வகுப்பிலும் எங்களுக்கு உணர்த்த வேண்டும். அதேபோது ஐயாவுடைய நேரடி வகுப்பிலும் நான் கலந்து நிச்சயமாக ஒவ்வொருவருமே கலந்து பயன்பெற வேண்டும். அந்த உண்மையான ஆன்ம தேடலில் இருக்கக்கூடிய அன்பர்கள் நேரடி வகுப்புகளில் கலந்து சிறப்பிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா அவர்களுடைய வகுப்பிலே நான் பங்கு பெற்றேன். நன்மணி ஐயா அவர்களுடைய வகுப்பிலும் நமக்கு மகரிஷி அவர்களே நம்முள் கலந்து இந்த கருத்துக்களை இப்பொழுது நமக்கு இந்த காலத்திற்கு ஏற்றவாறு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பது மிகச் சிறப்பு. அன்பர்கள் அனைவரும் இந்த நேரடி நிகழ்வில் கலந்து ஆன்ம தூய்மை பெறுவோம். உண்மையான தேடலில் உள்ளவர்கள் நிச்சயமாக பங்கு பெறுவோம், சிறப்பு செய்வோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். பழனி பார்வதி அம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு கேள்வி கேட்கலாமா? ஐயா வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கு. மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய தத்துவத்தை மறுபடியும் கேட்டேன். வாழ்க வளமுடன் ஐயா. ஆரம்பத்திலேயே சொல்லிட்டீங்க, எழுவாய் செயல்படு பொருள் பயனிலை அப்படின்னு. ஒரு ஆசிரியரா அதை என்னால ஈஸியா கிரகிக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ஐயா. அத அப்படி சொல்றதை விட இன்னும் என்னன்னா, நீங்க அந்த மலையை பார்க்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, பழனியில இருப்பதுனால அந்த மலை எவ்வளவு பெரிய மலை, உண்மைதான். ஆனா நம்ம காந்த தத்துவத்தை அதை எளிமையா சொன்னீங்க ஐயா. ரொம்ப அருமையாக புரிந்தது. ஆனா இப்பதான் அதை உணர்றேன். மலையை கூட இந்த கண்ணுக்குள்ள இந்த காந்த ஆற்றல் எவ்வளவு நுணுகி கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. அப்போ இந்த ஆற்றலை நாம எப்படி நீங்க சொன்னீங்க மாயை அந்த இதை கடந்து வரணும்னு. ஆனா அது எளிதல்லன்னு சொல்லிட்டீங்க ஐயா. நான் உங்களுடைய பயிற்சியில கண்டிப்பா மாதந்தோறும் கலந்துகிட்டு அதை முழுமையான நிலையை பெறணும்னு விரும்புறேங்க ஐயா. எல்லாம் உங்களுடைய குருவின் அருளாசினால அது நடக்கணும் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். நன்றிங்க ஐயா. வாழ்க நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உணரப்படும் பொருள், உணர்பவன், உணர்வு, இது இருந்தும் ஒன்றாக சங்கமிக்க ஒரு இடம் ஒரு என்லைட்டன்மெண்ட்னு கூட சொல்லலாமாங்க ஐயா? அதான் என்லைட்மெண்ட். சரிங்க சரிங்க. இந்த சிந்தனை ரொம்ப பழைய சிந்தனையா. நீங்க மணிமண்டபம்ல கொடுத்த சிந்தனை அது நான் ஒரு 2-3 மாசம் முன்னாடி கேட்டேன். அப்போ அதுல திரிபுரி சங்கமம்னு இருந்தது. நீங்க சொல்லியிருந்தீங்க இது. நான் அப்படியே அப்புறமா அது திரிபுடி சங்கமம்னு நீங்க அதெல்லாம் அந்த தலைப்பு கொடுத்தேன் அனார்கலி மாட்டேன். நான் சசிகுமார் பேசுறேங்க ஆவடியில இருந்து. அப்புறமா ஐயா நீங்க ஸ்பெல்லிங் அதை கரெக்ட் பண்ணி டி சொல்றீங்க. நான் திரிபுடி புரி சங்கமம்னு தப்பரா புரிஞ்சுக்கிட்டேங்க. அது இப்போ அதற்கான விளக்கம் நீங்க இப்போ கொடுத்தா நல்லா இருக்கும்னு தான் அந்த தலைப்புல கொடுத்தீங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. இதுல எதுவும் சந்தேகமே வராத மாதிரி சொல்லிட்டீங்க. இனி எல்லாம் உணர்வு நிலைக்கு வர்றதுக்கான முயற்சியில நாங்க ஈடுபடுறோங்க. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்க வளமுடன். ஐயா யாரும் கேள்வி கேட்கலங்க ஐயா, நிறைவு செய்யல. நீங்க பெற்றுக்கொள்ளாங்க ஐயா. நாங்க அறிவிப்பு வாழ்க வளமுடன்.